எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாவர் மசூதிக்கு போகக்கூடாது. வாவர் மசூதிக்கு போகக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு சமாதி. அந்த சமாதியில் மிதித்து விட்டு ஐயப்பன் கோவிலுக்கு போனா ஒரு தீட்டு அப்படிங்கிறத முன் வச்சு கொண்டு வராங்க. இன்னைக்கு இது யார் கொண்டு வராங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். பொதுவாகவே சொல்ல போறதுன்னா, வாவர் சமாதிக்கு போகக்கூடாது. அந்த சமாதியில முற்றிலுமே என்ன இருக்கு? ஒரு பிணம் இருக்கு, அதாவது இறந்த ஒரு நபர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு போனா அது தீட்டா கருதப்படுது ஐயப்பனுடைய இதுல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரசன்னத்துல வருது அப்படின்னு சொல்லி அதை ஒரு குரூப் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரசனத்துல வருதுன்னு. ஆனா அங்க ஒரு பிரசனமும் அப்படி காமிக்கல. ஏன்? ஐயப்பனுடைய கீழேயே என்ன இருக்கு? 18ஆம் படிக்கு கீழே வாவர் சன்னதி இருக்கு. ஒண்ணு. மற்றொன்று, வாவர் சன்னதி சமாதி என்றால் பெருவழியில நடந்து போறோம் இல்லையா? பெருவழியில நடந்து போகும்போது நம்ம அழுதியில கல் எடுத்துட்டு அந்த கல்லை கொண்டு போய் கல்லிடும் குன்று இடறோம்ல, அந்த அழுதியில கல் எடுக்கிறோம். கல் எடுத்துட்டு அந்த கல்லை கொண்டு போய் எங்க போடுறோம்? கல்லிடுங்குன்றுல போடுறோம். அந்த கல்லிடுங்குன்று யாருது? மகிழ்ச்சியினுடைய சமாதி. அந்த மகிழ்ச்சி எந்திரிச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கும் பாரம்பரியமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அழுதியிலிருந்து கல் எடுத்துட்டு கொண்டு போய் கல்லிடுங்குன்றுல போடுறோம். அப்போ அதுவும் சமாதி தான். இது சமாதி என்றால் அதுவும் சமாதி தான். அடுத்தது, பம்பையில நீர் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இன்றைக்கும் பல குருமார்கள் அங்க இருந்துட்டு தர்ப்பணம் கொடுக்கறாங்க. நிறைய சாமிமார்கள் அங்க போய் என்ன பண்றாங்க? தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் ஐயப்பனை போய் பார்க்கறாங்க. அப்ப கொஞ்சம் இதை அப்படியே யோசிச்சு பாருங்களே. சோ அங்கேயும் இறப்பிற்கு தானே தர்ப்பணம் கொடுப்பாங்க, பிறப்பிற்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. சோ வாவர் சமாதி மட்டுமே சமாதி என்றால் கல்லிடுங்குன்று, பம்பையில என்ன பண்றோம்? தர்ப்பணம் கொடுக்கிறோம். சரி, தர்ப்பணமே கொடுக்கல, தர்ப்பணம் கொடுத்த தண்ணியில தானே குளிக்க போறீங்க எல்லாருமே. தர்ப்பணம் கொடுத்த தண்ணியில தான் எல்லாரும் என்ன பண்றோம்? முங்கி எந்திரிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இவையெல்லாம் சில இந்த இடையில வந்த நபர்களால ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதெல்லாம் ஐயப்பன் ஒன்றும் சொல்லல. இன்னும் சொல்ல போறதுன்னா, அந்த இடத்துல வாவரின் தோழனே அப்படின்னு தான் நம்ம ஐயப்பனை நம்ம கும்பிடுறோம். ஆக்சுவலா இந்த வாவருங்கிற வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் இருக்கு. அதையும் இப்ப நான் சொல்றேன். குறிப்பிட்டு பேசுறதுன்னா, அங்க பாபர் அப்படிங்கிறது வாவரோ பாபரோ வாபரோ எதுவாக இருக்கட்டும், சரிங்களா, அவருடைய ஒரு தோழன், ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவில் தான் ஐயப்பனுடைய கோவில். அங்க எல்லாருமே போறோம். கட்டேந்தி வந்தா எல்லோருமே அங்க சரிசமமான மனிதன் தான். ஏன், எனக்கு தெரிஞ்ச முஸ்லிம் நபர்கள் சபரிமலை போயிட்டு இருக்காங்களே, கிறிஸ்தவர்கள் போறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஏசுதாஸ் யாரு? கிறிஸ்தவர் தானே, ஏன் அவரு போறாரு இல்லையா? சோ எல்லா மத நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையில தான் சபரிமலை. இன்னும் வேற்று நாட்டு மதத்தினர் என்ன பண்றாங்க? சபரிமலையில தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவிலை மத சர்ச்சையா என்ன பண்றாங்க? கிளப்பி விடுறாங்க. சோ இங்க யாரும் யாரையும் வேண்டக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுலையுமே சொல்லல. அடுத்தது இந்த வாவர் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம். சோ வாவர் என்ற வார்த்தைக்கு இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க வாபர். வாவர் அல்ல, அது வாபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள்ல அருள் அப்படிங்கிற வார்த்தையோடு திரு என்ற வார்த்தை சேரும்போது திருவருள் என்று மாறும், திருவருள் என்று மாறும் இல்லையா? அதேபோல் அரங்கம் என்ற வார்த்தையோடு திரு என்ற வார்த்தையை சேர்த்தும் போது திருவரங்கம் என்று மாறும். அண்ணாமலை என்ற வார்த்தையோடு திரு என்ற வார்த்தையை சேர்த்தும் போது திருவண்ணாமலை அப்படிங்கிறது மாறும். அப்ப இந்த வகரம் இப்படிதான் மாறுது. அதே போல் நம்ம பாருங்க, திருவாபரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திரு வாபரணம், வாபரன், வாபர் வார்த்தை வருது இல்லையா? சோ இந்த வாபரன் கோவில் அப்படிங்கறதா வாவர் கோவிலா மாறுச்சு. சோ மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாபரன் கோவில் கூட ஆக்சுவலா ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய திருவாபரணம் எல்லாம் அங்கதான் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்துல திருவாபரன் கோவில் அது ஆக்சுவலா ஏறுமலை என்பதுதான் மருவி எருமேலி என்று மாறுச்சு. அதுல வாபரணம், திருவாபரணம், அதாவது வாபரன் கோவில் அங்கிருந்துதான் என்ன பண்ணாங்க? மலைக்கு ஏற்றத்துல திருவாபரணம் எல்லாம் கொண்டு போனாங்க. நாளடைவுல என்ன ஆயிடுச்சு? அது பந்தல அரசர் கட்டத்தை போயிடுச்சு. இதுல கொஞ்சம் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. வாவர் என்பது கடல் கொள்ளையன். சோ ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றாரு? கடல்ல இருந்து வராரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றாங்க? கடல் வழியில தானே நமக்கு வர முடியும். சோ கடல் வழியா வராரு. எரிமேலி பக்கத்துல ஏதாவது கடல் இருக்கா? இல்ல. எரிமேலி பக்கத்துல கடல் இல்ல. அப்போ வாவர் எதற்கு அங்க வரணும்? ஏனெனில் அங்குதான் ஆபரணம் இருந்தது. வாவர் வந்தது கடல் பக்கத்துல,
ஆனால் கொள்ளையடிக்க வந்த இடமோ எது? எரிமேலி. அப்ப எரிமேலியில என்ன இருக்கு? எரிமேலியில ஏதாவது இருந்தா தானே கொள்ளையடிக்க வரணும். அப்ப எரிமேலியில என்ன இருக்கு? ஆபரணம். சோ ஆபரணங்கள் அங்கு இருந்ததுனால, அதிகமான ஆபரணங்கள், அதிகமான செல்வாக்குகள் எல்லாம் அங்க இருந்ததுனால தான் அங்கிருந்து கொள்ளையடிக்க வந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து வரவர் வந்து கொள்ளையடிக்க தான் வருவார். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தானே போவாங்க. எறும்பு சர்க்கரை தேடி தானே போகும். சரிங்களா? எறும்பு சும்மா வந்து வேற இடத்த தேடி போகாதல்ல. எறும்பு போகுதுன்னா ஒரு இடத்துல காரணம் இருக்கும்ல. சோ அதே மாதிரி ஒரு கொள்ளையன் கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது இருந்தா தானே கொள்ளையடிக்க முடியும். அப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தேடி தானே வர முடியும் கொள்ளையன். அப்ப எந்த இடத்துல இருக்கு? எரிமேலி. சோ அங்க ஆபரணம், திருவாபரணம். சரியா? சோ ஆபரணம் என்பது வாபரணம் அப்படிங்கிறது மாதிரி. சோ வாபரணம், வாவர். சரிங்களா? சோ அந்த இடத்துல கொள்ளையடிக்க வராங்க. கொள்ளையடிச்சிட்டு போறக்குள்ளார நம்ம மணிகண்டனுக்கும் அவருக்கும் இடையே ஒரு போர் நடக்குது. சோ அவர்கள் இருவருக்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு மலருது. அந்த நட்பினுடைய அடையாளமா நம்ம அவரை வணங்கிட்டு போறோம். அவ்வளவுதானே தவிர அது முழுக்க முழுக்க வாவர் கோவில் அல்ல. அது அங்கு வந்த ஒரு கடல் கொள்ளையர். அவர் ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவர். அங்கு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு போறோம். அவ்வளவுதான். திருவாபரணம் வைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு தான் திருவாபரணம், ஆபரன் கோவில், வாபரன் கோவில் சொல்லி சொன்னது எரிமேலிய. சரியா? அது நாளடைவில் மருவி வாவர் கோயில் மட்டுமே உருவாகி அது வேற மாதிரி மசூதி மட்டுமே நம்ம கும்பிட்டு போகக்கூடிய ஒரு நிலையை வந்து நமக்கு தள்ளிருச்சு. அவ்வளவுதான். பொதுவா வாவர் என்பது மத நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையில யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் வணங்கலாம். சரிங்களா? அது போகக்கூடாது. அது சமாதி என்றால் கல்லிடும் குன்றான அங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா அது மகிழ்ச்சியினுடைய சமாதி. பம்பையில யாரும் குளிக்க கூடாது. சோ இதெல்லாம் வந்து என்ன? அதுவும் ஒரு சமாதியினுடைய தன்மையை வெளிப்படுத்துதா, இறப்பினுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்துதா? அதெல்லாமே இறப்பினுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்துறதுனால அங்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ இதெல்லாம் இடையில வந்தா இத்தனையோ வருஷங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடையில குறிப்பிட்ட காலத்துல நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க இந்த 2-3 வருடமான. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இடையில யாரோ எங்கேயோ வந்து பிரச்சனையை வந்து கிளப்பிடணும், ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு கிளப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால போறதும் போகாததும் அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் தாராளமாக போகலாம். ஐயப்பன் வந்து கடவுள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐயப்பன் கிட்ட போயிட்டு கடவுள் நினைச்சிட்டு ஐயப்பா நீ கடவுள் தானே நாங்க போகட்டா அப்படின்னா அவர் போக வேண்டாம்னு சொல்லிடுவாரா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் போதும்.